கடந்த வாரம் வந்து தாவேக்கால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்யூஸ், சோஷியல் மீடியாவில் அப்யூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சோ கண்டனம் தெரிவித்தோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவேக்காலேருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அப்யூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களாக, இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது கருத்து சொல்கிற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேறு விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேலே வேறு ஒரு அக்யூசேஷன்ஸு, கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலேயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ணுற மாதிரியும் என்னமோ நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றோமா, இல்லை நாங்கள்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேலே எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை. அன்னைக்கு அக்காவாக தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். நான் கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுக்குறேன். ஏன் நேற்று கொடுக்கல? அதுதான் நெறியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் புகார் அளிக்க வந்தா ஏன் நேற்று வரல, ஏன் நீ முந்தா நேற்று வரல? மீட்டூல போய் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் வெயிட். மீட்டூல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் ஒரு வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிருங்க. ஒரு பெண்ணுக்காக நில்லுங்க. நெறியாளர்கள் ஒரு பெண் ஒரு புகார் அளிக்க வந்திருக்காங்கன்னா அந்த பெண்ணை மதித்து அவங்க புகார் கொடுக்க வந்த எசன்ஸ் என்ன அதை மட்டும்தான் எடுக்கணுமோ ஒழிய அவங்க முந்தா நேற்று வரல, நேற்று வரல, நேற்று அந்த கட்சியில இருந்தாங்க, நாளைக்கு இந்த கட்சியில இருக்காங்கன்றது இது அனாவசியமா நினைக்கிறேன்.